திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி 16ஆம் தேதி கஞ்சா போதையில் இருந்த 4 வாலிபர்கள் சுகுமார், பார்த்திபன், கேசவன்மூர்த்தி ஆகிய 3 வாலிபர்களிடம் தகராறு செய்து கொடூரமான முறையில் கல்லால் தாக்கியுள்ளார்கள். இதில் சுகுமார், பார்த்திபன் இறந்து விட்டார்கள். கேசவமூர்த்தி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறையினால் அந்த கஞ்சா போதையில் இருந்த 4 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த உயிரிழந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக ஆறுதலையும் ஆதரவையும் பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் இக்கொடூர செயலை செய்த அந்த கஞ்சா போதை வாலிபர்கள் மீது அரசாங்கமும் காவல்துறையும் கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும் விதத்தில் காவல்துறையும் அரசும் தகுந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பலவிதத்திலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் பலவிதத்திலும் நடமாடிக்கொண்டிருக்கின்றன. இது போன்ற போதை பழக்க வழக்கத்தில் இருப்பவர்களினால் இங்கு பொதுமக்களும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலவிதத்திலும் பலவித சூழலில் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை இதை சரியான விதத்தில் அவர்களை கண்டுபிடித்து இது போன்ற போதை விற்பனை செய்பவர்கள், போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய அந்த மனைவி 2 பேரும் ஒரு குறைந்த இளம் வயதுடைய இளம் பெண்களாக இருக்கிறார்கள். ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணியாகவும் ஒரு பெண் 2.5 வயது பெண் குழந்தை உள்ளதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அரசு அந்த குடும்பத்தினருக்கு தகுந்த உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு உரிய நீதியை உடனடியாக தாமதமின்றி வழங்க வேண்டும். மேலும் இது போன்ற தொடர் அசம்பாவிதங்களும் கஞ்சா போன்ற புழக்கமும் இந்த தமிழகத்திலும் நம் சமூகத்திலும் இருப்பதை தடை செய்யும் விதமாக காவல்துறையும் அரசாங்கமும் ஆட்சியில் இருப்பவர்களும் தொய்வின்றி செயல்பட முன்வர வேண்டும் என்பதையும் காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வலியுறுத்தப்படுகின்றனர்.